டெலகிராம் அப்படின்ற சோஷியல் மீடியா ஆப் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக், வீசாட் இதுக்கு அடுத்த நிலையில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்னு சொல்லலாம். இந்த ஆப்போட சிஇஓவை ஃப்ரான்ஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பான நிறைய அலிகேஷன்ஸை அவர் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணவும் இருக்கார். எதனால் இந்த அரெஸ்ட் நடந்தது, இனிமே டெலகிராம் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி இப்போ ரொம்ப பரவலாக எழுப்பப்படுது. முதல்ல அவர் ஃப்ரான்ஸில் ஏன் கைது செய்யப்பட்டார், என்ன பிரச்சனை நடந்தது, டெலகிராம் பொதுவாகவே ப்ரைவசி இருக்கக்கூடிய ஒரு ஆப்பாக தானே பார்க்கப்படுது, அதில் ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்ற கேள்வி எழும். இதில் முக்கியமான ரீசன் அவங்க சொல்லியிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய, அதாவது குழந்தைகளுக்கு எதிரான வயலன்ஸ் மாதிரியான விஷயங்களை தடுக்கும் ஒரு நடவடிக்கையாக இந்த கைது நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன நடந்தது டெலகிராமில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடைபெறுது, குற்ற செயல்களுக்கு ரொம்ப இது ஒரு உதவிகரமான ஆப்பாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த சிஇஓவுடைய பெயர் பார்த்தோன்னாக்கா பாவல் துரோவ். இவர் முதல்ல ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு நபர். ரஷ்யாவுடைய மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்னு கூட இவரை அழைப்பாங்க. இவர் ரஷ்யாவில் இருந்து வெளியேறிட்டார். இவர் ரஷ்யாவில் வி கான்டாக்டே அப்படின்ற ஒரு ஆப்பை இவர் உருவாக்கினார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இது செயல்படாததுனால நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சைடில் இருந்து ப்ரெஷர் அதிகரிச்சுது. அதனால் அங்கேருந்து வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் துபாயிலையும் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காரு, ஃப்ரான்ஸ்லேயும் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய சிட்டிசன்ஷிப் இவருக்கு இருக்கிறதுனால மற்ற கண்ட்ரீஸ்க்கு இவர் போயிட்டு அங்கே இருந்து இந்த டெலகிராம் ஆப்பை அவர் செயல்படுத்திட்டு வராரு. இவர் டக்கர் கால்சன் அப்படின்ற ஒரு கமெண்டேட்டர், ஒரு விமர்சகருக்கு முன்பு அளித்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்குள்ளார இந்த ஆப் வராமல் நான் பார்த்துக்குவேன், இந்த விஷயங்களுக்காக இந்த ஆப்பை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்றத இவர் முன்னாடி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத இப்போ அந்த டக்கர் கால்சன் அப்படின்ற விமர்சகர் குறிப்பிட்டு இப்போ பேசியிருக்காரு. முக்கியமாக இந்த டெலகிராம் ஆப் இங்கே இந்தியாவில் நமக்கு ஃபேமஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். இது ரஷ்யா, உக்ரைன் மாதிரியான இப்போ போர் நடக்கக்கூடிய சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பெரிய அளவில் யூஸ் பண்ணப்பட்டு வருது. குறிப்பாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் யூசர்ஸை அவங்க ரீச் பண்ண போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த டெலகிராம் ஆப் அங்கெல்லாம் பிரபலமாக இருக்குது. முக்கியமான காரணம், இந்த போர் சமயங்களில் நிறைய விஷயங்கள் இந்த டெலகிராம் மூலமாக மக்களால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே சமயம் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. போர் சம்பந்தமாக நிறைய வதந்திகளும் இது மூலமாக பரப்பப்படுறதா உக்ரைன் தரப்பில் இருந்தும் சரி, ரஷ்யா தரப்பில் இருந்தும் சரி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருது தொடர்ச்சியாக. இதுக்காக நிறைய ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் டெலகிராமை பொறுத்த வரைக்கும் அது பயன்படுத்துகிறவங்களோட சேஃப்டியை முக்கிய குறிக்கோளாக கொண்டு இயங்குது. அதனால பயன்படுத்துகிறவங்களோட டீட்டெயிலையோ அவங்க என்ன செய்கிறாங்கன்ற விவரங்களையோ நாங்கள் வெளியிட மாட்டோம் அப்படின்றதுல டெலகிராம் உறுதியாக இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது ரஷ்யாவிலேயோ யுக்ரைன்லேயோ கிடையாது, ஃப்ரான்ஸில். என்ன யூரோப் கண்ட்ரியில் தானே இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. எதனால் இது நடைபெறுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவங்க சொல்கிற ரீசன் இந்த மாதிரி குழந்தை கடத்தலுக்கெல்லாம் இது வழிவகுக்குது. நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு டெலகிராம் ஆப்பில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதனால தான் இதை நாங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் கைது நடவடிக்கையை மேற்கொள்கிறோம். முக்கியமாக இதுக்கு ஒரு மாடரேஷனே இல்லாமல் இருக்குது, தேவையான அளவு மாடரேட்டர்ஸ் கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. இதுக்கு டெலகிராம் தரப்பில் இருந்து இதுவரை பதில் சொல்லப்படவில்லை. இது வரைக்கும் அவங்க இனிமேல் டெலகிராம் ஆப் இப்படி தான் ரன் ஆகும், இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் வாட்ஸ்அப் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கொண்டு வந்ததே டெலகிராம் வாட்ஸ்அப்புக்கு ஒரு போட்டியாக வந்த ஒரு காரணத்தினால தான். வாட்ஸ்அப்பில் நிறைய ப்ரைவசி பறிப்போகும்ன்ற எண்ணம் யூசர்ஸ்க்கு வரும்பொழுது தான் டெலகிராமில் நிறைய பேர் ஸ்விட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு தான் வாட்ஸ்அப் யூசர்ஸோட ப்ரைவசியை குறிக்கோளாக வச்சு அது சம்மந்தமான நிறைய செட்டிங்ஸை அவங்க கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு டெலகிராம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தது. இருந்தாலும் கூட டெலகிராம் ஆப்பில் நிறைய குற்ற செயல்கள் நடைபெறுவதற்கான வழிகளும் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு.